கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை தள்ளவே மாட்டார். அவராய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவராய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை நாம் யாவரும் எழுந்து நின்று சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றென்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. வாய்களை திறந்து இந்த காலை வேளையில திறக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் இந்த காலை வேளையில் அசைவாடுவாராக. தேவ அன்பு இந்த காலை வேளையில வெளிப்படுவதாக. அவர் கிருபை இன்றைக்கு இந்த காலை வேளையில நம்மேல் ஊற்றப்படுவதாக. தகப்பனே, உடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இந்த கால வேளையில அளவில்லாத அன்பிற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்காக நீர் சிலுவையில் அறையப்பட்டு அந்த ரத்தத்தை இந்த பூமியில எங்களுக்காக நீர் சிந்தி ஒப்பிட முடியாத அன்பை எங்களுக்காக நீர் வெளிப்படுத்தினீர் அப்பா. இன்றைக்கு நாங்கள் அதை நினைக்கிறோம். உடைய பாடுகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்களுக்காக நாங்கள் நல்லா இருக்கணும்ன்ற அந்த அன்பிற்காக, எங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்ன்ற அன்பிற்காக நாமோ நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் அவரோ நமக்காக தண்டிக்கப்பட்டார். அவருடைய சரீரங்கள் நமக்காக பிக்கப்பட்டது. நமக்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அவருடைய பாடுகளை இன்னைக்கு நாங்கள் எண்ணி இந்த பூமியை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீர் எங்களோடு இன்றைக்கு பேசுவீராக. இந்த நாளிலேயும் நீர் எங்களுக்கு என்ன செய்வேன் என்று நீர் வாக்கு பண்ண இன்னைக்கு அந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்க காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு அப்பா. ஒரு விசையாய் இந்த பலிபீடத்தின் அக்கினியில் என்னையும் நான் வைக்கிறேன். ஆவியானவர் நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. ஆமே ஆமே. உட்கார்ந்து கொள்ளுவோம். இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷம் பத்தலையே? நல்லா சத்தமா? இன்னும் நல்லா சத்தமா? கவலைப்படாதீங்க, சீக்கிரமா முடிச்சிருவேன். ஆமேன். ஆமா, நீங்க வீட்டுக்கு போய் கால் வைக்கிறதுக்குள்ள இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிருவாங்க. அதனால சீக்கிரமா முடிச்சிருவேன். இன்னைக்கு கொஞ்சம் நீங்களும் என்னோட பேசுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் கர்த்தருடைய ஆவியானவர் வித்தியாசமாய் நம்மோடு பேச விரும்புகிறார். நல்ல ஒரு வார்த்தையை கேட்டிருக்கிறோம். ஏன் சிலுவை? நீங்களும் நானும் நல்லா இருக்கணும்,
நித்திய ஜீவனை அடையணும், உண்மையாக ஊழியம் செய்யணும், இருளின் அதிகாரத்திலிருந்து வெளியே வரணும். ஆமென். இதெல்லாம் அவர் செஞ்சு முடிச்சிட்டார். என் கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஆமென். இன்னைக்கும் ஏன் இந்த பாடுகள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நான் உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட பலவிதமான பாடுகளை அனுபவிக்கணும்னு சொல்லி பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் என்ன உண்டு? கேட்கல, நல்ல சத்தமா? உபத்திரவம் உண்டு. ஆனாலும் அவர் ஜெயித்தார். நீங்களும் நானும் ஜெயம் கொள்ளுவோம். அல்லேலூயா. எல்லா பக்கமும் உங்களுக்கும் எனக்கும் உபத்திரவம் உண்டு. மனுஷர்களால் உண்டு, ஊழியத்தினால் உண்டு, சொந்த பந்தங்களால் உண்டு, பெற்றெடுத்த பிள்ளைகளால் உண்டு, வளர்க்கிற தாய் தகப்பன்மார்களால் உண்டு. எல்லாராலும் நமக்கு உபத்திரவங்கள் உண்டு. நாம் செய்கிற தொழிலினால் உண்டு. நாம் பார்க்கிற இந்த உலகமே நமக்கு ஒரு பெரிய உபத்திரவம் தான். அல்லேலூயா. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், கர்த்தர் உலகத்தை ஜெயம் கொண்டார், நாமும் இந்த உலகத்தை ஜெயம் கொள்ளுவோம். ஆமென். ஆனாலும் நமக்கு ஜெயத்திற்கான முடிவு இங்கே இல்லையே, நல்ல காணான்ல அங்கே உண்டு. ஆமென். கொஞ்சம் நல்லா சத்தமாக தான் சொல்லுங்க. சோகமாக இருக்கீங்களோ? என்ன டைம் ஆகுது? ஓகே, 10:50 ஆகுது. இப்போ தான் ஏசப்பாவுக்கு 39 கசையாடி அடிச்சிருப்பாங்க, வஸ்திரத்தை உறிஞ்சிருப்பாங்க, நிர்வாணமாக்கியிருப்பாங்க. இன்னும் அவர் ஜீவாதிபதியாக வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. ஆனாலும் அவர் பாடுகளை நாம் நினைவு கூறுகிறது ரொம்ப நல்லது. காரணம், அவர் நமக்காக தான் அடிக்கப்பட்டார். சாதாரண ஒரு உலக மனுஷன் செத்து போனாலே வருஷம் நினைவு கூர்ந்து நல்லா பிரியாணி போடுறோமா இல்லையா? அல்லேலூயா. ஆமாம். ஒரு வேளை சட்டத்தை மாற்றுற உரிமை இருந்துச்சுன்னா கொஞ்சம் நானாக இருந்தால் குட் ஃப்ரைடேக்கு யாரும் துக்க கஞ்சி போடாதீங்க, பிரியாணி போடுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆமேன். ஆமாம். ஏங்க, உலக மனுஷன் செத்து ஒரு வருஷம் ஆச்சுன்னா கறினா நல்ல கறினா என்ன சொல்கிறது, 3ஆவது நாள் கறி கலக்கணுமா? இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. அவர் செத்தா மட்டும் ஏங்க இப்படி பண்ணுறீங்க? ஏதோ இன்னைக்கு தான் அவரை மறுபடியும் குழி தோண்டி புதைக்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. ரோம அரசாங்கம் அவங்களே சொல்லுவாங்க, பார்த்தா நாங்களே ஒரு முறை தாண்டா அடித்தோம், நீங்கள் வருஷம் அடிக்கிறீங்க அவரை. ஆமாம். உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். இன்னைக்கு இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் பேச விரும்புகிறார். திடன் கொள்ளுங்கள். ஆமென். ஏன் இந்த பாடுகள்? கொஞ்சம் என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இந்த பாடுகள்? ஏசு சொல்ல, நம்மளே சொல்ற மாதிரி இருக்குல்ல. ஏன் இந்த பாடுகள்? கொஞ்சம் சத்தமா. ஏன் இந்த பாடுகள்? ஏசப்பா, இவ்வளோ வருஷம் வருகிறேன், குட் ஃப்ரைடே அதுமா வருகிறேன். உண்மையாக சொல்லணும்னா அவர் பாட நம்ம பேசுகிறோமோ இல்லையோ, நம்ம பாடு பெரும்பாடாக இருக்குது. அல்லேலூயா. நம்ம பாடு பெரும்பாடாக இருக்குது. ஏன் இந்த சிலுவை அப்படின்னு பேசும்போது நம்ம மனசில் என்ன தோணுச்சோ இல்லையோ, இன்னைக்கு கண்டிப்பாக இந்த டாபிக் பேசும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன் இந்த பாடுகள்? ஏசு சொன்னாரோ இல்லையோ, நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஏன்பா இந்த பாடு? என் பிள்ளைங்க கூட பாடா இருக்கு, சபை மக்களோடு பாடா இருக்கு, 9 மணிக்கு வானா 9:30க்கு வந்தா என் பாடு பெரும்பாடாலாம் இருக்கு. ஆமாம். இது இந்த குட் ஃப்ரைடேவோட முடியாது. அடுத்த குட் ஃப்ரைடே வந்தாலும் செய்வோம். பெரும்பாடு வருஷம் உண்டாவதாக. பரவாயில்ல, விழிப்பாக தான் இருக்கிறீங்க. ஆமேன்னு சொல்லலை. பெரும்பாடு. ஏன் எனக்கு இந்த பாடுகள்? உண்மையாக சொல்லணும்னா இன்னைக்கு மெசேஜ் ப்ரிப்பரே ஆகலை. நேற்று ராத்திரியும் ஆகலை, இன்னைக்கு ஆகலை. ஆவியான சிம்பிளாக சொல்லிட்டா போய் நில்லு பேசுவோம், அவ்வளோதான். ஆனால் ஆவியானவர் இன்னைக்கு பேச உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். அதனால தான் சொல்லிட்டு கொஞ்சம் இன்னைக்கு வித்தியாசமாக இருக்கும். ஏன் இந்த பாடுகள்? நம்ம இன்னைக்கு ஒரு வார்த்தையை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். லூக்கா நற்செய்தியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 22 23 முடிய. லூக்கா 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 23 முடிய. மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும், மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும், கொல்லப்படவும், 3ஆம் நாளில் உயிர் தெளிந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன் சிலுவையை அனுதினமும் சுமக்க வேண்டும். அல்லேலூயா. குட் ஃப்ரைடே அதுவுமா சுமக்கிறது கிடையாது, அனுதினமும் சுமக்க வேண்டும்.
சிலுவையை சுமந்தா சிரிக்க முடியுமானா முடியாது. சிலுவையை சுமக்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஏன் எனக்கு இந்த பாடுகள்னு புலம்பதா வைக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவருடைய நுகம் நமக்கு லகுவா இருக்கிறது, மென்மையா இருக்கிறது. அல்லேலூயா. அவர் நமக்காக பாரமான சிலுவையை சுமந்தார். எல்லா கடினமான சட்டங்களையும் அவர் மாற்றினார். ரொம்ப லகுவா கட்டளைகளை மாற்றிட்டு போயிட்டார். ஆனா நம்மளால இன்னைக்கு அந்த கடினமான சட்டங்களை நிறைவேற்ற முடியல. மோசே செய்த எல்லா சட்டங்களும் ரொம்ப கடினமானது, ரொம்ப கடினமானது. ஆனால் தேவன் சொன்னது அன்பாயிருங்கள். அல்லேலூயா. நம்மளால் அதை தான் செய்ய முடியல இன்னைக்கு. ஏன் எனக்கு இந்த பாடுகள்? நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூற முடியல. அதை விட பிரதான ஒரு முதல் கற்பனை, எல்லா முழு பலத்தோடும் ஆத்மாவோடும் தேவனிடத்தில் அன்பு கூறணும். நம்மளால இதையும் செய்ய முடியல. இந்த ரெண்டே கட்டையிலையும் நம்மளால செய்ய முடியல. நமக்கு ரொம்ப பெரும்பாடாதான் இருக்கு. அல்லேலூயா. நம்ம தேவனிடத்துல உண்மையா அன்பு கூர்ந்தா எல்லாத்துலயும் சரியா இருப்போம். சபைக்கு வருகிறதுல சரியா இருப்போம். பாடுகள் உண்டுதான். நம்ம சாகிற வரைக்கும் பாடு முடியவே முடியாது. நம்ம என்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில காலை அடி எடுத்து வச்சோமோ, இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போகும் பொழுது சிரேனே ஊரானாகிய சீமோனை அங்க இருக்கிற அந்த ரோம அரசாங்கத்தில் இருக்கிற அந்த வீரர்கள் கட்டாய பலவந்தம் பண்ணுவார்கள். மத்தேயு புஸ்தகத்தில் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. பலவந்தம் பண்ணுவார்கள் அவனை சுமக்க சொல்லி. நீங்களும் நானும் என்னைக்கு இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில காலை அடி எடுத்து வச்சோமோ அன்னைக்கே இந்த உலகம் நம்மை பலவந்தம் பண்ணினது. சிலுவையை சுமந்து தான் ஆகணும். அல்லேலூயா. நீங்களும் நானும் சிலுவையை சுமந்தே ஆகணும்னு இந்த உலகம் நம்மை ஒவ்வொரு நாளும் பலவந்தம் பண்ணுகிறது. எப்படின்னு புரிய வைக்கட்டுமா? சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? கேட்கல. சொல்லட்டுமா வேணாவா? டைம் ஆயிடுச்சு, முடிச்சா போயிடுவோன்ற மாதிரி இருக்கு. கவலைப்படாதீங்க. போகும்போது உங்களுக்கு நல்லதா உங்களை பலனடையத்தக்கதாலாம் வச்சிருக்கிறோம். ஆமாம், நான் என்ன யோசித்தேன், கொஞ்சம் முன்னாடியே கொடுத்தா பலன் ஆயிடுவீங்க அப்படின்னு. உங்களுக்கு கொடுக்கவே கூடாது. ஆமாம், சொல்லுங்க. சொல்லட்டுமா வேணாவா? சிலுவையை சுமக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப பாடுள்ள விஷயம். நம்ம நடைமுறை வாழ்க்கையிலே சொல்கிறேனே, கெட்ட வார்த்தை பேசாதீங்கன்னு ஒவ்வொரு வாரமும் நாங்கள் பிரசங்கம் பண்ணுவோம். மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் பிரசங்கம் பண்ணிடுவோம். அதுவும் நான் பிரசங்கம் பண்ணிடுவேன். சிலுவை சுமக்கிறது கஷ்டம் தானே? கஷ்டம்தான். கோவப்படாதீங்க, கோவப்பட்டாலும் பாவம் செய்யாதீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுகிறோம். இந்த உலகம் சொல்ல, நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா, உண்மையே பேச மாட்டேற பார்த்தியா? அப்போ நமக்கு தெரியணும் நம்ம இன்னும் சிலுவை சுமந்துக்கிட்டு இருக்கோம். ஏன் இந்த பாடுகள் ஆண்டவரே? நம்ம கேட்போம், ஏன் இயேசுப்பா இப்படிலாம் பேசுகிறான்? எனக்கு கோபம் வருது, அதுக்கு கூடவா அப்படி பேசுவாங்க? எங்க ரொம்ப கஷ்டங்க. அது ஊழியக்காரங்க நிலமெல்லாம் ரொம்ப கஷ்டம். என்ன வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கோவப்பட்டேன்னு வைங்களேன், இன்னும் பாரு அவருக்கு மாம்சம் போயிருக்கா பாரு, இன்னும் அப்படியே தாங்க இருக்கிறார், திருந்தவே மாட்டார். அவரையே சொல்கிற மாதிரி இருக்குல்ல. என்னையே நீங்கள் சொல்லிக்கோங்க, பரவாயில்ல, தப்பு இல்லை. என்ன சொன்னாலும் நாங்கள் சிலுவையை சுமக்கிறோம். ஆமேன். நானாச்சும் பரவாயில்ல, எதுவும் போகல, அவர் போட்டுகிட்டே இருக்கிறார், சிலுவையை சுமக்கிறார். அல்லேலூயா. ஏன் இந்த பாடுகள்? இந்த உலகம் நம்மை பலவந்தம் பண்ணுகிறது. நீங்களும் நானும் சிலுவையை சுமந்தே ஆக வேண்டும். நம்மை இயேசு பலவந்தம் பண்ணுகிறார் என்பதை விட இந்த உலகம் நம்மை பலவந்தம் பண்ணி கொண்டு இருக்கிறது. சிலுவையை சுமந்து கொண்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் அவருக்காக உண்மையாய் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். நீங்களும் நானும் புலம்புகிறதுக்காக அவர் நம்மை ரட்சிக்கல. நீங்களும் நானும் புலம்பிக் கொண்டிருக்கிறதுக்காக ரத்தத்தை சிந்தல. நீங்களும் நானும் புலம்பிக் கொண்டிருப்பதற்காக இந்த உன்னதமான கிறிஸ்துவ வாழ்க்கை அவர் நமக்கு கொடுக்கல. அல்லேலூயா. அவர் ரத்தத்தை சிந்தினார். இன்னமும் உங்களுக்குள்ள எனக்குள்ள அந்த ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது. இன்னமும் அவருடைய மாம்சம் உங்களுக்குள்ள எனக்குள்ள ஜீவனாக இருக்கிறது. அல்லேலூயா. 2019 1ஆம் தேதி நியூ இயர் நைட்டு என்னைக்கு அந்த ஞானஸ்நான தொட்டில சஞ்சய்ங்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் ஆவியானவர் முக்கி எடுத்தாரோ அந்த நாள் முதற்கொண்டு இயேசு ஜீவனோடு தான் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை ரொம்ப மேன்மையா எண்ணுவோம், உண்மைதான். ஆனால் சில நேரம் ஏண்டா ரட்சிக்கப்பட்டோம்னோ யோசிக்க வைக்கும். ஆமேன். நீங்கள் யோசிச்சிருக்கீங்களோ? நான் யோசிச்சிருக்கீங்க. நான் இப்படியே சொல்லுவேன், ஏன்பா இந்த பாடுகள்? கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்தோம், பாடுகள். ஆனால் இது ரொம்ப நல்ல வாழ்க்கை. ஆமேன். முடிவில் மகிமை நமக்காக காத்திருக்கிறது. முடிவில் நமக்காக ஜெயம் காத்திருக்கிறது. ஏன் இந்த பாடுகள்? நம்முடைய வீட்டின் காரியத்தில் கூட சில நேரம், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ பாடு?
குடும்ப தலைவனாய் நிற்கும் பொழுது நமக்கு பாடுகள் வருகிறது. குடும்ப தலைவியாய் நிற்கும் போது பாடுகள் வருகிறது. பிள்ளைகளை நடத்தும் போது பாடுகள் வருகிறது. ஊழியத்தை நடத்தும் போது பாடுகள் வருகிறது. தொழிலை நடத்தும் போது பாடுகள் வருகிறது. ஆனாலும் இன்னைக்கு நம்ம புலம்ப போகிறது கிடையாது. இயேசு ஜெயமாய் வெற்றி சிறந்தது போல கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க வைப்பாராக. அல்லேலூயா. ஏன் இந்த பாடுகள்? எல்லாம் நீங்களும் நானும் ஜெயம் கொள்ளும்படிக்கு. ஆமென். இயேசு உலகத்தை ஜெயித்தார், நீங்களும் நானும் உலகத்தை ஜெயிக்கும்படிக்கு. உலகத்தை ஜெயிக்கணும்னா பாடுகளை சுமந்தாகணும். ஆமென். இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா நீங்களும் நானும் பாடுகளை அனுபவித்தே ஆகணும். நான் போன வருஷம் குட் ஃப்ரைடேல ஒரு கதை சொன்னேன். அது அப்போவே மறந்துருப்போம். ஆனாலும் மறுபடியும் இப்போ ஒரு கதை சொல்கிறேன். ஒரு மனுஷனை ஆண்டவர் சந்திக்கும் பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து கேட்குறானா, ஏசப்பா ஏன் என் வாழ்க்கை மட்டும் இவ்வளோ பாடுகளாக இருக்குது, கொஞ்சம் குறைக்கலாம்ல? என் தொழிலை மட்டும் ஏன் இவ்வளோ பாடுகளாக இருக்குது, கொஞ்சம் குறைக்கலாம்ல? என் பிள்ளைகளை வச்சு நடத்துறது முடியல, ஏன் இவ்வளோ பாடுகளாக இருக்குது, கொஞ்சம் குறைக்கலாம்ல? நம்மளை போலவே ஒருத்தன். ஆமென். சத்தமா சொல்லுங்க, நல்லா சத்தமா. நம்மளை போலவே ஒருத்தாங்க இயேசு கிறிஸ்துட்ட கேட்குறான், கொஞ்சம் குறைக்கலாம்லப்பா? ஆமாம், ஏன்னா நம்ம ரொம்ப ஞானமாக தான் கேட்போம். எடுத்துருங்கன்னு கேட்டால் அடுத்து வேறு ஏதாவது சொல்லுவாரோ, நம்ம ரொம்ப ஞானமாக கேட்குறாங்க. கொஞ்சம் குறைக்கலாம்ல? முடியலல்ல, தாங்க முடியலல்ல? ஏன் இந்த பாடுகள்? முடியல ஆண்டவரே, என் சிலுவை என்னால் சுமக்க முடியல. இவ்வளோ நாள் சுமந்து வந்துட்டேன். நீங்கள் பிறந்த நாள் முதற்கொண்டு ஆவியில் ரட்சிப்பில் பிறந்த நாள் முதற்கொண்டு இவ்வளோ நாள் நடந்துட்டீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை பாடுள்ள வாழ்க்கை தான். நீங்களும் நானும் சுமந்து கொண்டே வருகிறோம், சுமந்து கொண்டே நிற்கிறோம். கடைசியாக அந்த சிலுவையை கொண்டு போய் வைக்கிற இடம் பரலோகமாக இருக்கட்டும். அல்லேலூயா. நல்லா சத்தமா. அப்போ அது வரைக்கும் சிலுவையை கீழே வைக்கவே கூடாது. கரெக்டு தானே? அது வரைக்கும் சிலுவையை சுமந்தே ஆகணும். உலகமே காரி துப்போம். இயேசுவை எப்படி அடித்தாங்களோ அதே போல் நம்மளையும் அடிப்பாங்க. ஏன் இந்த பாடுகள்? கேட்கக்கூடாது. உலகம் இயேசுவை அவமானப்படுத்தினது, நம்மையும் அவமானப்படுத்துவார்கள். ஏன் இந்த பாடுகள்? கேட்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளே நம்மை ஏளனப்படுத்துவார்கள். ஏன் இந்த பாடுகள்? கேட்கக்கூடாது. இயேசுவால் வளர்க்கப்பட்ட அநேகர் அவரை காரி துப்பினார்கள், அடித்தார்கள், மண்டையில கொட்டினார்கள், நிர்வாணமாக்கி சிலுவையில தொங்க விட்டார்கள். இயேசு கேட்கிறார், ஜனங்களை பார்த்தல்ல, பிதாவே ஏன் என்னை கைவிட்டே? அல்லேலூயா. நம்ம கேட்ட மாதிரி கேட்கல, ரொம்ப வித்தியாசமா இருக்கு அந்த வார்த்தை. பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்? நம்மளும் சில நேரம் அப்படிதான் யோசிக்கிறோம். ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டீங்களா? என் பலவீனம் வரும்பொழுது ஏன் இந்த பாடுகளை என்னை கைவிட்டீங்களா? நம்ம சொல்லலாம்னு சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு தேவைகள் வரும்போது ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டீர்? நம்ம சொல்லலாம்னு சொல்ல முடியுமா? நம்ம தொழில் காரியங்கள் ஆசீர்வாதங்கள் மாறும் பொழுது என் பிதாவை ஏன் என்னை கைவிட்டீர்? இன்னைக்கு கொஞ்சம் சற்று வித்தியாசமா கேட்க போகிறோம். ஆண்டவரே நீங்க ஜெயம் கொண்டீர், நாங்களும் ஜெயம் எடுக்கணும். அல்லேலூயா. நீர் ஜெயம் கொண்டீர், நாங்களும் ஜெயம் கொள்ளணும். ஏன் இந்த பாடுகள்? நம்ம கேட்கவே கூடாது. நமக்கு பாடுகள் உண்டு. நீங்களும் நானும் ரட்சிக்கப்படலைன்னா பாடுகள் இருந்திருக்கலாம், ஒருவேளை இருந்திருக்கலாம். நம்ம மற்ற ஜனங்களை போல அப்படியே ஓடி இருக்கலாம். நம்ம சில நேரம் யோசிக்கிறல, நல்லா என்ன சொல்லுது, பாவியாகிய மனுஷன் அவன் நல்லா இருக்கிறான். ஆனா ஏசப்பா ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரேன், உமக்கு உண்மையா இருக்கிற ஊழியம் செய்கிறேன், உமக்காக எல்லாவற்றையும் சகிக்கிறேன், ஆனாலும் ஏன் எனக்கு இந்த பாடுகள்? இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் பேச விரும்புகிறார். பாடுகளை சகிக்கிற உங்களையும் என்னையும் உபத்திரவப்படுகிறனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணுகிறது இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கும் அவர் உங்கள் உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணவில்லை, உங்கள் பாடுகளை அற்பமாய் எண்ணவில்லை, உங்கள் கண்ணீரை அற்பமாய் எண்ணவில்லை. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சில காரியங்களை கொண்டு பதில் கொடுக்க விரும்புகிறார். ஏன் இந்த பாடுகள்? கிட்டத்தட்ட மல்கியா புஸ்தகத்திலிருந்து மத்தேயு புஸ்தகம் வரைக்கும் 400 வருஷம் கேப், இருண்ட காலம், இருளின் காலம். அப்படின்னா தேவன் ஜனத்தோடு பேசவே கிடையாது. தேவன் டைரக்டா தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் கனெக்ஷனே கிடையாது. வார்த்தையே இல்லை. 400 வருஷம் இருண்ட காலம் என்று அதற்கு பெயர் சொல்லப்படுகிறது. இப்ப ஜனமும் பார்க்கிறது, என்னைக்கு நமக்கு மேசியா வருவார், என்னைக்கு நமக்கு ஒரு ரட்சகன் வருவார், என்னைக்கு நமக்காக தேவன் இறங்கி வருவார், காத்து கொண்டே இருக்கிறார்கள். காத்து கொண்டே இருக்க வேண்டியதான். சில நேரம் நம்ம இருண்ட காலம் நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல இருள் மறுபடியும் வந்திருக்கிறது. ஆமென். நல்ல சத்தமா, நல்ல சத்தமா, கொஞ்சம் நல்லா உற்சாகமா கேட்கலாமா? சிலுவை பாரமா இருக்கோ? சரி, பாரமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆமாம்.
இயேசு வருவார் என்று காத்திருக்கல. மேசியா எப்ப வருவாரு, நமக்காக தேவன் எப்ப இறங்கி வருவார், மறுபடியும் எப்போ நம்மோடு பேச ஆரம்பிப்பார். சில நேரம் நம்மளும் இந்த இருண்ட காலத்துக்குள்ளாக கடந்து செல்லுகிறோம். நம்முடைய தொழில இருள் வருகிறது, ஊழியத்தில் இருள் வருகிறது, வாழ்க்கையில் இருள் வருகிறது. அப்ப யோசிப்போம், ஏன் எனக்கு இந்த பாடுகள்? ஆனால் இயேசு வருகிறார். அல்லேலூயா. ஆனாலும் இயேசு வருகிறார். ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளல. காரணம், கண் மறைக்கப்பட்டு இருக்கிறது. இருளின் காலம், கண் மறைக்கப்படுகிறது. இன்னைக்கு என் கர்த்தர் உங்கள் கண்களை எல்லாம் திறப்பாராக. அல்லேலூயா. என் கர்த்தர் உங்கள் கண்களை எல்லாம் திறப்பாராக. நம்ம பக்கத்துல இருக்கிறது யார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். மரியாளின் பக்கத்துல இயேசு போய் நிற்கிறார். அவரை தோட்டக்காரன் என்று எண்ணுகிறார். ஆமென். யார் வந்ததுன்னு தெரியல. நமக்கு இன்னைக்கு இருளின் காலம்தான், பாடுகள் தான். ஆனாலும் நம்ம பக்கத்துல நிக்கிறது யாரும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமென். நமக்கு பக்கத்துல நிக்கிறது யாரும் தெரிய மாட்டேங்குது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. இயேசுவை கடைசி நிமிஷம் வரைக்கும் ஏற்றுக்கொள்ளல. நான் உங்களையும் சொல்லுவேன், உங்களையும் கடைசி நிமிஷம் வரைக்கும் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆமென். உங்களுக்கும் எனக்கும் இந்த பாடுள்ள வாழ்க்கை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு எப்படி பூமியில வரும்பொழுது இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளும்படி தான் பூமியில வந்தாரோ, நீங்களும் நானும் என்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் பிறந்தோமோ, உங்களுக்கும் எனக்கும் இந்த பாடுகள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். உங்களுக்கும் எனக்கும் இந்த பாடுகள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பாடுகளுக்கு நமக்கு முடிவே இல்லையா? இருக்கு. ஆனா வேறு விதமா இருக்கு. நிரந்தரமான முடிவு பரலோகத்துல தான் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் செய்வேன் என்று சொன்ன 2 விதமான நன்மைகளை இன்னைக்கு உங்கள் மேல வைக்க விரும்புகிறேன். இந்த பாடுகளை சகிக்கிற உங்களுக்கும் எனக்கும், உபத்திரவத்தை சகிக்கிற உங்களுக்கும் எனக்கும், போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும், என் பிரச்சனைகளுக்கு முடிவில்லையான்னு சொல்லுகிற உங்களுக்கும் எனக்கும், இன்னைக்கு இந்த குட் ஃப்ரைடேல தேவ ஆவியானவர் உங்களுக்கு 2 நன்மைகளை வைத்து அனுப்ப விரும்புகிறார். இனி நீங்கள் இந்த சிலுவையை இன்னும் சந்தோஷமாய் சுமக்க போகிறீர்கள். சத்தமா ஒரு அல்லேலூயா. இன்னும் நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து விசுவாசிக்கிறீங்க? இவ்வளவு நாள் சிலுவையை பாடா எண்ணினேன், இவ்வளவு நாள் சிலுவையை நம்ம வேதனையா எண்ணினோம், இவ்வளவு நாள் நம்முடைய உபத்திரவத்தை, கண்ணீரோடு பாடுகளை சுமந்து கொண்டே நடந்தோம். ஏன் எனக்கு இந்த பாடுகள் என்று யோசித்தோம். ஆனா இன்னைக்கு இந்த சபையை விட்டு போகும் பொழுது இந்த உபத்திரவத்தையும் பாடுகளையும் சந்தோஷமா என்ன போகிறோம். நல்ல சத்தமா, இன்னும் நல்லா சத்தமா 2 கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இன்னும் நல்லா சத்தமா ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு என் கர்த்தர் உங்கள் பாடுகளை சந்தோஷமாய் மாற்றுவாராக. அல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இந்த பாடுகளை சகிக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்க போகிற முதல் நன்மையை நான் வைக்க விரும்புகிறேன். ரோமர் 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அல்லேலூயா. இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்களும் நானும் அனுபவித்த பாடுகள் இனி மகிமையா எண்ணப்பட போகிறது. சத்தமா ஒரு அல்லேலூயா. இன்னும் நல்லா சத்தமா அல்லேலூயா. இன்னைக்கு என் தேவன் உங்களுக்கு மகிமையை பரிசளிப்பாராக. அல்லேலூயா. மகிமையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு சொந்தமாக்க விரும்புகிறார். பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஆமென். மகிமை ரொம்ப சாதாரணமானவைகள் அல்ல. பாடுகள் உலகத்திற்குண்டானது, வேதனைகள் உலகத்திற்குண்டானது, உபத்திரவம் உலகத்திற்குண்டானது, மகிமையோ பரலோகத்திற்குண்டானது. அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? இவ்வளவு நாள் நான் பாடுன்னு சொல்லி தான் நடந்தேன், இவ்வளவு நாள் நீங்களும் நானும் உபத்திரம்னு சொல்லி தான் நடந்தோம், இவ்வளவு நாள் இழந்தேன்னு சொல்லி தான் நடந்தோம், இவ்வளவு நாள் கண்ணீர், பிரச்சனை, போராட்டம், எது எடுத்தாலும் வாய்க்கல, எல்லாம் நஷ்டமா போகுதுன்னு சொல்லி தான் நம்ம நடந்தோம். சிலுவை 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 என்று சொல்லி, ஏன் எனக்கு இந்த பாடுகள் என்று சொல்லி நடந்தோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு மகிமையை உங்களுக்கும் எனக்கும் அவர் பரிசளிக்க போகிறார். இழந்ததை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமைக்குள்ள கர்த்தர் நிறைவாக்குவாராக. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் மகிமைக்குள்ளாக அவர் சிலுவையை சுமந்தார். அவர் நமக்காக பாடுகளை சகித்தார். நீங்களும் நானும் மகிமையுள்ள வாழ்க்கையை அனுபவிக்கும்படிக்கு. அல்லேலூயா. இதை சொல்லுகிறது யாருன்னா, மகா உபத்திரவப்பட்ட ஒரு நல்ல அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் சொல்லுகிறார், இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு அவைகள் எல்லாம் ஒரு தூசியை போல,
இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, இப்படி சொல்லட்டுமா, இந்த நிமிஷம் வரைக்கும் ஊழியனாய் நானும், அன்புதாசரும், ஊழியர்களாகிய நாமளும், சபை மக்களாகிய நீங்களும், இந்த இயேசுவின் அற்புத சுவிசேஷ சபை மக்களும் இந்த நிமிஷம் வரைக்கும் சுமந்து கொண்டு வந்த சிலுவையை, ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த பாடுகள், ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனை, ஏன் எனக்கு இவ்வளோ போராட்டம், ஏன் எனக்கு இவ்வளோ கண்ணீர் சொன்னல, இனி சொல்ல போகிறோம். எனக்காக பெரிய மகிமை காத்திருக்கிறது. இனி வெளிப்பட போகிற மகிமைய இந்த உபத்திரவத்தோடு அவைகள் ஒப்பிடப்பட முடியவே முடியாது. அல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா. இன்னும் நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா. இந்த மகிமைய இன்னைக்கு இந்த காலை வேளையில நான் மோசே என்கிற ஒரு தீர்க்கதரிசியோடு நான் ஒப்பிட விரும்புகிறேன். மோசே என்கிற தீர்க்கதரிசிய அநேக விஷயம் நாம் கேட்டிருக்கிறோம், பிரசங்கித்திருக்கிறோம். அந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கை நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில முதல் 40 வருஷம் ரொம்ப நல்ல ராஜபோக வாழ்க்கை, நல்ல அரண்மனையின் வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரம் அப்படிதான். நம்ம அடிக்கடி சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு காலம் இருந்துச்சு பிரதர், அப்படி இருந்தேன். சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இருந்தேன். கேட்கல, நல்லா சத்தமா. அப்படி இருந்தேன் தெரியுமா? எப்படி? ராஜா மாதிரி இருந்தேன். கரெக்டு தானே? கரெக்டா இல்லையாங்க? சத்தமா சொல்லுங்க. சிலுவையாவது ஒன்றும் கிடையாது. நல்லா அப்படி சும்மா சொகுசா வாழ்ந்தேன். யார மாதிரி? மோசே மாதிரி 40 வருஷம் ராஜபோக சாப்பாடு, ராஜரீக வஸ்திரம், கூப்பிட்டா வேலை செய்ய ஆள் இருந்துச்சு. ஆனா கர்த்தர் பார்த்தாரு, மோசே நீ 40 வருஷம் ராஜா மாதிரி இருந்தன்னா நான் யாருன்றதை நீ மறந்துடுவ. அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களுக்கு பிரசங்கிக்கணும் இல்லையா, எனக்கு தான் சேர்த்து பிரசங்கிக்கிறேன். ஆமா, கர்த்தர் நல்லா ஓடுறா சஞ்சய், நல்லா படி, நல்லா வேலைக்கு போ, நல்லா சம்பாதி, நல்லா தான் போ. சொல்லவே மாட்டேனே ஏன் இந்த பாடுகள். சூப்பரா இருக்கே சப்பா. ஆமா, இதுல இடையில வேற 1008 ஆமா எல்லாம் வரும், உள்ள வரும். இன்னைக்கு வேற எங்க அண்ணன் நவீன் இருக்கிறார் வேற. ஆமா, நமக்கு எல்லாமே வரும். என்ன வரும்? சந்தோஷம் வரும், சம்பளம் வரும், ஆமா காதல் வரும், கத்திரிக்காய் வரும், மண்ணாங்கட்டி வரும், எல்லாம் வரும். சூப்பரா இருக்கும் ராஜரீக வாழ்க்கை. 40 வருஷம் கத்திரம் கொஞ்சம் பாக்குறாரு. இது சஞ்சய்க்கு செட் ஆகாதே. ஏன்னா அவர் பாடுகளை சகித்தார், நீங்களும் நானும் பாடுகளை அனுபவிச்சே ஆகணும். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் பார்க்கிறாரு, மோசே உன்னை தூக்கி அடுத்த 40 வருஷம் உபத்திரவத்துல வைக்கிறேன்னு வச்சுட்டாரு. இருந்த ராஜரீக சாப்பாடு போச்சு, நல்ல வஸ்திரம் போச்சு, உங்களுக்கு என்ன போச்சோ தெரியலையே, அப்படிதான் உட்காந்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் சிரிச்சிங்கன்னா நானும் சந்தோஷமா பேசுவேன். நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா, இன்னைக்கு கர்த்தர் சிலுவையை மகிமையாய் மாற்ற போகிறார். இந்த பாடுகளை கர்த்தர் மகிமையாய் மாற்ற போகிறார். எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? அடுத்த குட் ஃப்ரைடேக்குள்ள கர்த்தர் என் வாழ்க்கையை மகிமையாய் மாற்றியிருப்பார். இந்த ஊழியத்தை கர்த்தர் மகிமையாய் மாற்றியிருப்பார். உங்கள் பிள்ளைகளை மகிமையாய் மாற்றியிருப்பார். குடும்பத்தை மகிமையாய் மாற்றியிருப்பார். வாழ்க்கையை கர்த்தர் அநேகர் கண்டு பிரமிக்கத்தக்கதாக மகிமையாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஏன் இந்த பாடுகள் எல்லாம் இன்னியோடு முடிஞ்சிடணும்? நல்ல சாப்பாடு போச்சு, வஸ்திரம் போச்சு, இருந்த மேன்மை போச்சு, கனம் போச்சு, சொன்னா செய்ய வேலை செய்ய ஆட்கள் இருந்தாங்க, எல்லாம் போச்சு. உங்களுக்கும் எல்லாம் போயிருச்சு. நீங்களும் அப்படிதான். ஒரு காலத்துல அப்படி இருந்தோம், நம்ம ஒரு காலத்துல அப்படி வாழ்ந்தோம், அப்படி இருந்தோம். எல்லாத்தையும் சொல்லி 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 இன்னைக்கு நம்ம புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஏன் என் வாழ்க்கையில இந்த பாடுகள்? கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அனுமதித்திருக்கிறார். கொஞ்சம் பக்கத்துல பார்த்து கையை பிடிச்சு சொல்லாமா, இந்த பாட என்ன பார்க்க கூடாது, பாட சொல்லல, பாடுகள், இந்த பாட கர்த்தர் உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. புடிங்க புடிங்க விடக்கூடாது. இந்த பாட கர்த்தர் உங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறாரு. இனி ஏன் பாடுன்னு சொல்லாத, அது மகிமையாய் மாற போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. தாங்கிட பலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வா. அல்லேலூயா. கடைசியில பாடிடுவோம். ஐயா கொஞ்சம் அந்த லிரிக்ஸ் எடுத்து வச்சிருங்க ஐயா. தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். ஆமா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இப்ப எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா உங்க முகம்லாம்? நான் மறுபடியும் சொல்றேங்க, நீங்களாம் சிரிச்சா ரொம்ப அழகா இருப்பீங்க. ஆமா, இனி வெளிப்பட போகிற
மகிமைக்கு அவைகள் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. 40 வருஷம் உபத்திரவம் கத்தர் பார்க்கிறார், முச்செடியில மகிமையா இறங்குகிறார். அல்லேலூயா. இன்னைக்கும் இந்த பலிபீடத்துல ஒருவர் மகிமையா இறங்கி இருக்கிறார். இனி உங்களுக்கு வழிகாட்டுவார், இனி உங்களோடு பேசுவார், கண் வைத்த ஆலோசனை சொல்லுவார். நீங்க என்ன செய்யணும்னு கத்தர் வழிகாட்டி உனக்காக ஒரு கூட்ட ஜனம் காத்திருக்கிறது. மோசே, உனக்கு ஒன்று தெரியுமா மோசே, நான் பிந்தி வரப்போகிறேன், ஆனால் எனக்கு முந்தி நீ தான் இந்த ஜனத்தை ரட்சிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு கத்த சொல்ல போகிறார், இயேசு மறுபடியும் வரப்போகிறார். ஆனால் நீங்களும் நானும் மோசேயை போல நின்று கொண்டு ஒரு கூட்ட ஜனத்தை இயேசுவை போல விடுவிக்க போகிறோம். இன்னைக்கு இந்த குட் ஃப்ரைடே கத்தர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் இன்னைக்கு இந்த மகிமையை பெற்றுக்கொண்டோம். பாடுகளை கத்தர் இனிமையாய் மாற்றுகிறார். உன் நிமித்தம் உங்கள் வீடு ரட்சிக்கப்படணும், உங்க நிமித்தம் உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், உங்க நிமித்தம் உங்க தொழில் ரட்சிக்கப்படணும், உங்க நிமித்தம் உங்களை பார்க்கிறவர்கள் யாவரும் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள்ளாக கடந்து செல்லணும். நான் சொல்லுவேன், இன்னைக்கு கத்தர் என் பாடுகளை மகிமையாய் மாற்றுகிறார். இப்ப மகிமையோடு ஒருவர் இறங்கி சொல்லுவார், சஞ்சய் புறப்பட்டு போ, என்னை போலவே நீயும் ஊழியம் செய்யும்படிக்கு. அல்லேலூயா. மோசேக்கு இயேசுக்கு நிறைய சிங்க் உண்டுங்க. மோசே மகிமையில நின்று 10 கட்டளையை வாங்கினாரு. இயேசு மகிமையா இறங்கி 2 கட்டளையை கொடுத்தார். அல்லேலூயா. மோசே நிறைய நியாய பிரமாணங்களை கொடுத்தாருங்க. இயேசு மகிமையில இறங்கி வந்து நியாய பிரமாணங்களை நிறைவேற்றிட்டார். அல்லேலூயா. மோசேக்கும் இயேசுக்கும் நிறைய சிங்க் உண்டு. எப்பொழுதெல்லாம் ஜனம் அடிக்கப்படுமோ அப்பொழுதெல்லாம் மோசே போய் பரிந்து பேசுவார். எப்பொழுதெல்லாம் நீங்களும் நானும் அடிக்கப்படுகிறோமோ இயேசு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்ம பாடுகள் அவர் நம்மை மறந்து போவது கிடையாது. இன்னைக்கு ஒன்று சொல்லுவார், நீங்களும் நானும் கொஞ்சம் மோசையாக மாறிடலாமா? மகிமையை பெற்றுக்கொண்டு முதல் 40 வருஷம் நல்ல வாழ்க்கை, அடுத்த 40 வருஷம் பாடுகள். இன்னைக்கு கத்தர் சொல்லுவார், உன் உபத்திரத்தை கத்தர் முடிக்கிறார். இன்னைக்கு என் கத்தர் உங்கள் பாடுகளை முடிக்கிறார். இப்போ அடுத்த 40 வருஷம் மகிமையுள்ள ஊழியம், அடுத்த 40 வருஷம் மகிமையுள்ள ஊழியம். ஆரம்பம் அற்பமானாலும் கத்தர் முடிவை சம்பூர்ணமடைய செய்வாராக. சொல்லாமா? ஏசப்பா, முதல் 40 வருஷம் எப்படி போச்சோ தெரியாது. கொஞ்சம் கையை தான் உயர்த்தி அவருக்கு நேரா, பா முதல் 40 வருஷம் எப்படி போச்சோ தெரியாது. அது பாடுதான், உபத்திரவம் தான். இந்த 40 வருஷம் உருவாக்குறேன்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் கலச்சிட்டீங்க தான், பரவாயில்ல. ஆனால் அடுத்த 40 வருஷம் என் முடிவை மகிமையாய் மாற்றுவீராக, என் முடிவை மகிமையாய் மாற்றுவீராக. ஏன் இந்த பாடுகள்? என் கர்த்தர் மகிமையாய் மாற்றும்படிக்கு. அல்லேலூயா. மோசே நினைச்சு கூட பார்த்திருக்கவே மாட்டாரு உன்னதமான தேவனை மகிமையாய் பார்ப்பேன் என்று. மோசே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு 40 லட்சம் ஜனத்திற்கு தலைவனாய் மாறுவேன் என்று. யாருக்கு தெரியும்? இன்னைக்கு உபத்திரவத்தை சகிக்கிற, பாடுகளை அனுபவிக்கிற உங்களை கர்த்தர் ராஜாக்களாய் மாற்றுவாராக, மகிமையுள்ள மனுஷனாய் மாற்றுவாராக, த மேன் ஆஃப் க்ளோரி என்று கர்த்தர் வைப்பாராக. அல்லேலூயா. இனி உங்கள் முகங்கள் மகிமையினால் ஜொலிப்பதாக. இனி என் கர்த்தர் உங்கள் முகங்களை மகிமையினால் ஜொலிக்க வைப்பாராக. 3 வருஷம் ஊழிய உபத்திரவம் தான், ஆனால் இயேசுவின் மகிமை குறையல. ஆமென். இயேசுவின் மகிமை குறையல, மரித்தார். இன்னைக்கும் மகிமையோடு இயேசு ஜீவனோடு இருக்கிறார். இன்னைக்கும் இந்த சத்தியத்தை கேட்கிற உங்களை என் கர்த்தர் மகிமையுள்ள பாத்திரங்களாய் வைப்பாராக. அல்லேலூயா. நல்ல சத்தமா? இன்னும் நல்ல சத்தமா? மகிமையை காட்டுற வரைக்கும் ஜனத்துக்கு பயமே வராதுங்க. ஆமென். நீங்களும் நானும் மகிமையை பார்க்கணும், மகிமையை ருசிக்கணும், மகிமையை சொந்தமாக்கிடணும். சொல்லாமா? மகிமையை பார்க்கணும், மகிமையை ருசிக்கணும், மகிமையை உள்ள சொந்தமாக்கிடணும். ஆமென். மோசே மகிமையை பார்த்தாரு, ஜனத்துக்கு கொஞ்சம் கூட பயமே வரல. இன்னும் அடி, கல் எடுத்து அடி. யாரு? சஞ்சய் பிரதரா? நல்லா பேசு. கர்த்தர் என்ன கேட்கவா போறாரு? கேட்க மாட்டார், கேட்கவே மாட்டார். நம்ம யோசிக்கல, அவன் வாயெல்லாம் அடக்கவே மாட்டாரு பிரதர், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, அவன் திருந்தவே மாட்டான். நான் சொல்லுவேன், நீங்களும் இன்னும் நானும் இன்னும் மகிமையை பார்த்துக்கிட்டு இருக்கோம், மகிமையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, கொஞ்சம் உங்களை அப்படி முன்னே தள்ளுறேன். ஏன் பிரதர் கல்லா எடுத்து அடிக்கிறாங்க, கொல்லுறாங்க, வார்த்தையினாலே கொல்றாங்க, மாற்றமே வர மாட்டேங்குது. நான் சொல்லுவேன், நீங்களும் நானும் மகிமையை ருசி பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இப்ப மகிமையை வேறு விதமாய் காண்பிக்கிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். ஓ சாரி, ஆமா நான் தான் சொன்னேனே, நோ நோட்ஸ். ஆவியானவர் கொஞ்சம் இன்னைக்கு அப்படிதான் பேசுறாரு. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்துல மோசே
மலையை விட்டு இறங்கி வருவார் மகிமையை சொந்தமாக்கி கொண்டு. அல்லேலூயா. மகிமையை சொந்தமாக்கி கொண்டு, மகிமையை சொந்தமாக்கி கொண்டு கீழே இறங்கி வந்ததும் இப்ப ஜனங்களுக்கு பயம் வந்துருச்சு. அல்லேலூயா. இனி கல் எடுத்து அடிப்பாங்க, கல் எடுத்து அடிப்பாங்க. சொல்லுங்க ஏசப்பா, எனக்கு மகிமையை கொடுங்க. மகிமைப்படுத்தினீர், இன்னும் மகிமைப்படுத்துவீராக. அல்லேலூயா. மகிமைப்படுத்தினீர், இன்னும் மகிமைப்படுத்துவீராக. சொல்லுகிறவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்துவாராக, இன்னும் மகிமைப்படுத்துவாராக. நல்லா சந்தோஷமா உற்சாகமா கேளுங்க. கர்த்தர் மேகஸ்தம்பத்தை கட்டளிடுவாராக. ஆமென். மகிமைய மோசே பார்த்தாரு, ஜனத்துக்கு பயம் வரல. மோசே மகிமைய ருசி பார்த்தாரு, பயம் வரல. மோசே மகிமைய உள்ள சொந்தமாக்கிட்டு உள்ள இருந்து பிரகாசிக்க ஆரம்பிச்சது. உள்ள நிறைய வேதனை வச்சுட்டு இருக்கோம் பாத்தீங்களா? வெளியே சொல்லக்கூடாதபடிக்கு உள்ள நிறைய உபத்திரவத்தை வச்சுட்டு இருக்கோம் பாத்தீங்களா? நம்ம சொல்ற பாத்தியா, என் வேதனை எனக்கு தான் தெரியும், உனக்கு என்ன தெரியும்? சரிதானே? நம்ம சொல்லாத ஒண்ணு ஆவியானவர் பேசலையே. என் பாடு உனக்கு என்ன தெரியும்? எனக்கு தான் தெரியும். கர்த்தர் சொல்லுவார், உன் பாடு உனக்கே இருக்கட்டும், இனி உனக்குள்ள இருந்து மகிமை பிரகாசிக்க போகிறது. அதை கண்ட மாத்திரத்துல தேவன் இனி உங்கள் பாடுகளை எல்லாம் மேன்மையாய் மகிமையாய் என்ன பண்ணுவாராக. மோசையின் ஊழியத்தை ஒரு நிமிஷத்துல கர்த்தர் மாத்திட்டாரு, ஒரு நிமிஷத்துல மாத்திட்டாரு. அது வரைக்கும் மோசே மலை மேல போனா என்ன, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போனா என்ன, அது வரைக்கும் காலையிலே ஒன்று சொல்லிட்டு வந்தோம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நாங்கள் மனமகிழ்ச்சியா இருந்தோம். வேற ஒன்றும் சொல்லிட்டு வந்தேன். எத்தனை மணிக்கு வந்தாரு? 6 மணிக்கு வந்தாராம். நான் சொன்னேன், அவருக்கு என்ன இருக்கு? ஆமா, மோசேக்கும் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. அவருக்கு என்ன ஆகுது? ஆவுன்னா மலை ஏறுறாரு, ஆவுன்னா கூடாரத்துக்குள்ள போறாரு. மகிமைய பார்க்குறாரா, மகிமைய ருசிக்கிறாரா, பயமே வரலையே. வராது, வராது. ஆனா மோசே மகிமைய அப்படி உள்ள வாங்கினாராம், முகம் பிரகாசிச்சதான். இப்ப ஜனங்கள்லாம் எப்படி தெரியுமா இருந்தாங்க? மோசே கூடாரத்துக்குள்ள போகும்பொழுது ஜனம் எல்லாம் அவனை பார்த்து கொண்டே நின்றார்கள். பயம் வந்துச்சு, பயம் வந்துச்சு. இன்னைக்கு என் கர்த்தர் உங்களையும் அப்படி மகிமையுள்ள பாத்திரங்களாய் மாற்றுவாராக. எந்த ஜனம் உபத்திரவப்படுத்தினதோ அதே ஜனங்கள் பார்க்க பயத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார் மகிமையை கொண்டு. இன்னைக்கு நான் சொல்லுவேன், மகிமையை சொந்தமாக்கிக்கோங்க. இந்த சரீரம் பாடுள்ள சரீரம், இந்த சரீரம் பலவீனமான சரீரம். இந்த சரீரத்துல, இந்த மண்பாண்டத்துல நமக்கு உபத்திரங்கள் உண்டு. ஆனால் மகிமையின் சரீரத்திலேயோ நித்திய பேரின்பம் உண்டு. எனக்கு என் கர்த்தர் உங்கள் யாவருக்கும் அந்த மகிமையின் சரீரத்தை கட்டுவாராக, மகிமையை பரிசளிப்பாராக. அல்லேலூயா. நான் நல்லா சத்தமா ஒரு அல்லேலூயா. குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையில நிறைவாக்குவாராக. ஏன் இந்த பாடுகள்? மகிமையை கொடுக்கும்படிக்கு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கடைசியில் இன்னைக்கு கட்டாயமா இந்த ஜப நேரத்தில் உங்களை நடத்துவேன். நீங்கள் மகிமையை பார்க்க கூடாது. நல்லா இருந்துச்சு தேவ செய்தி, இந்த மகிமையை ருசிக்க கூடாது. உள்ள சொந்தமாக்கி கொண்டு இனி நடக்க போகிறோம். இந்த தேவ செய்தியை சுமந்து கொண்டு நடக்க போகிறோம். ஏன் சிலுவைன்னு கேட்டுட்டோம். சிலுவையை கர்த்தர் இன்னைக்கு உங்க மேல எல்லாம் வச்சுட்டாரு, உங்க மேல எல்லாம் வச்சுட்டாரு. நல்லா சத்தமா. நான் ஆரம்பத்தில் ஒரு கதையை பாதியில நிறுத்தின பாருங்க. அவன் சொல்லி அழுதான், ஏன் ஏசப்பா எனக்கு மட்டும் பாடு. அவர் கூட்டிட்டு போய் 100 சிலுவை இருக்கிற இடத்துல காண்பிச்சு நிறுத்திட்டு சொன்னாராம், உன்னால எதை தூக்க முடியுதோ தூக்கிட்டு போடா. அவன் தான் கையில இருந்த சிலுவையை வச்சுட்டு ஒன்னொன்னா ஆள் தூக்கி 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 பார்க்குறாரு. இதை தூக்குறாரு, முடியல. 2 தூக்குறாரு, முடியல. 3 தூக்குறாரு, முடியல. 4 தூக்குறாரு, முடியல. கொஞ்சம் இப்படி சொல்லட்டுமா, என் சிலுவை ரொம்ப பாரமா இருக்கு, ஒனேசிம சாயாக்கு என்ன ஜாலியா இருக்கிறார். எப்படி சொல்லுங்க பார்க்கலாம், ஜாலியா இருக்கிறார். சொல்லுங்கங்க, நான் உங்களை சொல்லலை, சொல்லுங்க பார்க்கலாம். ஜாலியாக இருக்கிறார், அவருக்கு என்ன? ஆமாம். இப்போ நான் அவருக்கு கொஞ்சம் சிலுவையை தூக்கணும்னு வச்சிங்களேன், ஏன்னா இவ்வளோ பாரமாக இருக்குது, கொஞ்சம் இறக்கி வச்சிருவோம். இப்போ அடுத்து சொல்லுவேன், எங்கள் அப்பாவுக்கு என்ன? ஜாலியாக இருக்கிறார். உங்கள் அப்பாவே சொன்னேன், எங்கள் அப்பாவை தானேங்க சொன்னேன். எங்கள் அப்பா நிக்கோலஸை சொல்கிறேன், அவருக்கு என்ன? ஜாலியாக இருக்கிறாரு, போகிறாரு வராரு, டிஷர்ட்டாக போடுறாரு, அவருக்கு என்ன? ஜாலியாக இருக்கிறார். இப்போ ஏன் சிலுவையை எடுத்து வச்சுட்டு எங்கள் அப்பா சிலுவையை எடுத்து வச்சேன்னு வைங்களேன், தாங்க முடியாது. அவர் சிலுவை அவரால் தான் சுமக்க முடியும். சரி, ஓகே. இப்போ எங்கள் அப்பா சிலுவை எடுத்து வச்சுட்டு எங்கள் அம்மா சிலுவையை எடுக்கிறேன்.
எங்கள் அம்மாவுக்கு என்ன, ஜாலியாக இருக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க வராங்க. அவங்களுக்கு என்ன இருக்குது, பாத்திரம் கழுவுறாங்க, சமைக்கிறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க. இப்போ அவங்க சிலுவை எடுத்தேன்னு வச்சுங்களேன், சுமக்கவே முடியாது. இப்போ அதை கூட விட்டுட்டேன். என் தங்கச்சி இருக்கிறா பாருங்க, இப்போ அவ சிலுவை எடுக்கிறேன், அவ சொல்லுவா என் பாடே பெரும்பாடாக இருக்குடா, அதையெல்லாம் அங்கே வச்சுட்டு தான் வீட்டுக்கே லீவுக்கே வந்தேன், இப்போ அதை வேற ஏன்டா ஞாபகப்படுத்துகிற. வீட்டுக்கு போனால் சிலுவையிலே அடிப்பா. சரி, ஓகே. இப்போ எல்லாத்தையும் இந்த மனுஷன் சுமந்து தூக்கி பார்த்துட்டு கடைசியாக வந்துட்டு வச்சான் பாருங்க ஒரு சிலுவை, தூக்கி பார்க்குறான், இது தாண்டா நல்லா இருக்கு. அல்லேலூயா. இனிமேலாச்சும் உங்கள் சிலுவை நீங்களே சுமந்து பாருங்கள், ஏன் இந்த பாடுகள்னு சொல்லாதீங்க. அவர்களுக்கு தக்கதான உபத்திரம் உண்டு. நீங்களும் நானும் மாம்சத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு மனுஷனும் இந்த பூமியில் சோதிக்கப்படுகிறான். நீங்களும் நானும் பொன்னாய் விளங்கும்படிக்கு நீங்களும் நானும் சோதிக்கப்படுகிறோம், உபத்திரவப்படுகிறோம், பாடுகளை சகிக்கிறோம். ஏன் இந்த பாடுகள்னு கூட நாம் சில நேரம் புலம்புகிறோம். இயேசுவை போல கூட நம்ம கேட்கலாம், என் பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர். நீங்களும் நானும் பொன்னாய் விளங்கும்படிக்கு, மகிமையுள்ள பாத்திரங்களாய் விளங்கும்படிக்கு இயேசு இன்னைக்கு மகிமையாய் வீற்றிருக்கிறார். நீங்களும் நானும் இந்த பூமியில மகிமையாய் வாழும்படிக்கு அவர் மகிமையாய் உங்களையும் என்னை மாற்றுவாராக. நான் கடைசியாக ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன், திருப்பிக் கொள்ளுங்கள். ஏன் இந்த பாடுகள்? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 1:5. எடுத்துட்டீங்களா? எப்படி எனில், கிறிஸ்துவின் பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. அல்லேலூயா. இனி பாடுகள் பெருக பெருக கிறிஸ்து இயேசுவின் ஆறுதலும் பெருகுவதாக. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா. இன்னும் நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா. இன்னும் நல்ல முழு பலத்தோடு ஒரு அல்லேலூயா. பாடுகள் பெருக பெருக இனி கிறிஸ்துவின் ஆறுதலும் பெருக போகிறது. ஒரு கம்ஃபர்ட்டை கர்த்தர் கொடுப்பாராக. ஒரு கம்ஃபர்ட், நல்ல உங்களுக்கு அப்படி ஒரு நல்ல மெத்தையை போட்டு, நான் இப்படி சொல்லட்டுமா, இவ்வளோ நாள் முள்ளில் நடந்தீங்க, கால் குத்துச்சு, இயேசுவை போலவே ஒரு நல்ல பாட்டு வேற ஒன்று தான் பாடலான்னு இருந்தோம். ஏறுகிறார் தள்ளாடி தவழ்ந்து களை போடே. நீங்களும் நடக்கிறீங்க, தள்ளாடி தவழ்ந்து களை போடே. ஆமாம், இப்போ உங்களை விட்டா தெரியும் எப்படி தள்ளாடி தவழ்ந்து நடக்கிறீங்கன்னு. விட்டா போதுன்னு வேகமாக ஓடிடுவீங்க. ஆனால் வரும்போது தான், சபைக்கு வரும்போது தான் நம்ம அப்படி இருப்போம். ரொம்ப ஏதோ தான் நம்ம தான் அப்படியே இருக்கிற எல்லா சிலுவையும் செதுக்கி வச்சுட்டு, ஆமாம், வர வழியெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தள்ளாடி தவழ்ந்து களை போடு, ஏசப்பா அப்பா வந்து சபையில் காலை வச்சுட்டேன்டா முடியலை அப்படின்ற மாதிரி தள்ளாடி தவழ்ந்து களை போடு. ஆனால் போகும்போது பாருங்க, ஆறுதல் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமா நல்ல ஒரு அல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா. எல்லா விதமான பாடுகளையும் சகித்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், என்னிடத்தில் பாடு பெருகுகிறது, ஆனால் மறுபக்கம் கிறிஸ்து இயேசுவின் ஆறுதலும் பெருகி கொண்டிருக்கிறது. இனி என் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆறுதலை கட்டளையிடுவார். நீங்க சொல்ல போகிறீங்க, இந்த சிலுவை ரொம்ப நல்லா இருக்கு. ஆமென். இந்த சிலுவை ரொம்ப நல்லா இருக்கு, பாடுபடுகிறேன் தான், ஆனால் கிறிஸ்து இயேசுவின் ஆறுதல் என்னை தாங்கி பிடிக்கிறது. இன்னும் நடப்பேன், இன்னும் ஓடுவேன், இன்னும் சகிப்பேன். யார் என்ன துக்கப்படுத்தினாலும் இன்னும் ஓடுவேன். அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய கைகள் கட்டப்படுகிறது, செயல்பட முடியல. உங்கள் கைகள் கட்டப்படலாம். ஒன்றுமே செய்யக்கூடாதபடிக்கு உங்கள் கைகள் கட்டப்படலாம். என்னால் நடக்க முடியல. அந்த பாட்டு கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கு. இயேசு அப்படிதான் நடந்தார், தள்ளாடி நடக்கிறார், முடியல. நீங்களும் உபத்திரவப்படுகிறனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணுவது இல்லை. நீங்களும் சில நேரம் தள்ளாடி தான் நடக்கிறீர்கள். முடியல, நடக்க முடியல, குடும்பத்தை நடத்த முடியல, பிள்ளைகளை நடத்த முடியல, ஊழியத்தை தள்ளாடி நடக்கிறோம், முடியல. கைகள் கட்டப்படுகிறது. நம்முடைய பொருளாதாரத்தில் ஒன்றும் இல்லை, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒன்றும் செய்யலை, கைகள் கட்டப்படுகிறது. கால்களை தொழு மரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல்கள் கால்கள் கட்டப்பட்டது போல நம்முடைய கால்களும் கட்டப்படுகிறது. இருள் சூழுகிறது. சிறைச்சாலையின் வாழ்க்கையில் உட்கார்ந்து இருக்கிறோம், சிறைச்சாலையின் வாழ்க்கையில் உட்கார்ந்து இருக்கிறோம். உபத்திரவப்படுகிறான். நல்ல தேவ மனுஷன்
ஒரு நல்ல ஊழியர் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த தேவ மனுஷனை போல ஊழியம் இன்னும் செய்ய முடியல. பாடுகள் இயேசுவை போலவே அவரையும் அடிக்கிறார்கள். இயேசுவை போலவே அடிக்கிறார்கள். சீஷர்கள் எல்லாருடைய மரணங்களும் அவ்வளவு உபத்திரவம், அவ்வளவு பாடுகள். இதன் மத்தியிலையும் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். இன்னைக்கும் உங்களுக்கு சொல்லி அனுப்புவேன், மோசேயை போல என்ன வந்தாலும் ஜெபத்தை விடாதிருங்கள். அல்லேலூயா. மோசேயை போல கர்த்தரை தேடுகிறத விடாதிருங்க. உபத்திரம் வரும், ஜனங்கள் மாறும், என்ன வந்தாலும் அவர் மாற மாட்டார், உண்மையாய் மாற்றுவார். அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா சூழ்நிலையிலும் ஜெபம் பண்ணுகிறார், துதிக்கிறார். கர்த்தர் சிறைச்சாலையின் அஸ்திவாரங்களை அசைய பண்ணுகிறார். கையில் இருந்த கட்டுகளை கர்த்தர் கலந்து விழ செய்கிறார். கதவுகளை திறக்க பண்ணுகிறார். இன்னைக்கு என் கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்யும்படி என் கர்த்தர் கதவுகளை திறப்பாராக. அற்புதத்தின் வாசல்களை கர்த்தர் திறப்பாராக. வழி உங்களுக்காக திறக்கப்படுவதாக. சிறைச்சாலையின் வாழ்க்கைகளை கர்த்தர் இன்னைக்கு மாற்றுவாராக. என் கர்த்தர் உங்கள் உபத்திரவங்களை சந்தோஷமாய் மாற்றுவாராக. அப்போஸ்தலனாகிய பவுல கர்த்தர் அந்த உபத்திரத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறாரு. மனுஷன் விட்டா போதுன்னு ஓடல, உபத்திரவத்தின் மத்தியிலையும் லீதியாளின் குடும்பத்தையும் சகோதரர்களையும் போய் அந்த மனுஷன் ஆறுதல் செய்கிறார். நமக்கே பிரச்சனைங்க, நமக்கே போராட்டம் தான், நமக்கே கண்ணீர் தான். ஆனால் நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை போல இருக்கணும். நீங்களும் நானும் பாடுகளை அனுபவித்தாலும் அநேகருக்கு கிறிஸ்து இயேசுவின் ஆறுதலை கொடுக்கும்படிக்கு, நீங்களும் நானும் அநேகருக்கு கிறிஸ்து இயேசுவின் ஆறுதலை கொடுக்கும்படிக்கு நீங்களும் நானும் அப்படிதான் இருக்கணும். உள்ள உடஞ்சிருக்கும் தான், உள்ள அவ்வளோ உபத்திரம் தான், கை கட்டப்பட்டுருச்சு தான், கால் கட்டப்பட்டுருச்சு தான், சுற்றிலும் இருள் தான். கர்த்தர் இன்னைக்கு உங்களை விடுவிக்கிறார். சத்தமா, இன்னும் நல்லா சத்தமா. கர்த்தர் தம்முடைய தூதனை கொண்டு இன்னைக்கு உங்களை விடுவிக்கிறார். உங்கள் வீட்டை விடுவிக்கிறார், குடும்பத்தை விடுவிக்கிறார், பிள்ளைகளை விடுவிக்கிறார். ஒன்றுமில்லை என்று சொன்னாலும் கர்த்தர் இன்னைக்கு ஒரு வழியை திறக்கிறார். நீங்கள் இந்த உலகத்திற்கு ஆறுதல் கொடுக்கும்படிக்கு இயேசு இந்த உலகத்தில் ஜனங்களுக்கு ஆறுதலை கொடுத்தார். அப்போஸ்தலனாகிய பவுலும் ஊழியத்தில் அநேக ஜனங்களுக்கு ஆறுதலாக இருந்தார். நீங்களும் நானும் இந்த உபத்திரவத்தில் ஏன் இந்த பாடுகள் என்று சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஆறுதலை தந்தவர் இந்த உலகத்திற்கு உங்களை கொண்டு ஆறுதல் தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார்ல, பேசியிருக்கிறாரா இல்லையா? நல்லா பேசினாரா? ஏன் சிலுவைன்னு பேசினாரா? சிலுவையை ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. ஆமென். சிலுவையை ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. அங்கே போய் வைக்கிற வரைக்கும் அந்த சிலுவை ரொம்ப பத்திரமா இருக்கும். அங்கே போய் அந்த சிலுவை வைக்கிற வரைக்கும் சின்ன அடிபடக்கூடாது. இவ்வளோ நாள் எப்படி வாழ்ந்தோமோ தெரியாது, ஆனால் இன்னைக்கு சிலுவை உங்கள் மேலே வச்சிருக்கிறார். ஏன் சிலுவை? கர்த்தர் இருளிலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டார். நித்திய ஜீவனை இன்னைக்கு உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கார். இவ்வளோ நாள் எப்படி வாழ்ந்தோமோ தெரியாது, ஆனால் இன்னைக்கு கர்த்தர் இருளிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்துட்டார். சிலுவை வச்சிருக்கிறாரு. இப்போ நடப்போம், பாடுகள் தான் வரும், உபத்திரம் வரும், ஆனாலும் மகிமையும் வரும், மாறுதலும் வரும். அங்க போய் வைக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்கள் முகத்துல ஒரு மகிமையை வைப்பாராக, ஆறுதலை கட்டளையிடுவாராக. வழியிலேயே கீழே வைக்கிறதுக்கு அல்ல, முடிவு பரியந்தமும் கர்த்தர் உங்களை ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள நடத்துவாராக. அல்லேலூயா. இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம மீறி நடந்தோன்னு வைங்களேன், எபிரேயர்ல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அதை வாசிச்சு முடிச்சிடலாமா? எபிரேயரின் நிருபங்கள் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். பக்கமேன். ஓகே, ஒரு நிமிஷம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? பக்கமேன் 307 புதிய ஏற்பாடுல இருக்கும். எபிரேயர் 10:29. இன்னைக்கு இதை சொல்லும்படி ஆவியானவர் என்னை நெருக்குகிறார். இன்னைக்கு இவ்வளவு வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். நம்ம 7 வார்த்தைகளை தியானிக்கல, வித்தியாசமா இன்னைக்கு தியானித்து இருக்கிறோம். ஏன் சிலுவை, ஏன் பாடுகள். இதை கேட்ட நாம இனிமேல் இப்படி இருந்தோன்னு வைங்களேன், இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கும். இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 29ஆம் வசனம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. நம்ம இவ்வளவுத்தையும் கேட்டுட்டு மறுபடியும் உலகத்தோடு ஒன்றி போனால் யாரை காலின் கீழே மிதிக்கிறோம்? யாரை காலின் கீழே மிதிக்கிறோம்? ரோம அரசாங்கத்தை விட ரொம்ப மோசமானவங்க நம்ம தான். ஆமென். யோசித்து பாருங்கள். அவர் நமக்காக சிந்தின ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறது. அந்த கிருபையை அற்பமா எண்ணக்கூடாது. அவர் நமக்காக சிந்தின ரத்தம் இன்னைக்கும் இந்த பூமியிலிருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது.
ஆபேலின் ரத்தம் பேசுகிறதை பார்க்கலாம். என் கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் இந்த பூமியில உங்களுக்கும் எனக்கும் நன்மை செய்யும்படி பேசுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவை காலின் கீழே மதிக்க கூடாது. ஆமென், ஆமென். எழுந்து நின்று கண்களை மூடி இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசி இருக்கிறார், நம்மை உணர்த்தி இருக்கிறார். நம்ம வெகு காலமாய் கேட்டுக்கொண்டிருந்தோம், ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த சிலுவை. இன்னைக்கு ஆவியானவர் ரொம்ப தெளிவாய் நம்மோடு பேசி இருக்கிறார். இந்த பாடுகளுக்கெல்லாம் மகிமையை கர்த்தர் இன்னைக்கு கட்டளையிடுவார். இந்த பாடுகளுக்கெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு ஒரு ஆறுதலை கட்டளையிடுவார். எல்லாரும் வாய்களை திறந்து இருக்கிற இடத்துல, எல்லாரும் இருக்கிற இடத்துல வாய்களை திறந்து ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, இன்னைக்கு எங்களோடு நீர் பேசியிருக்கிறீரப்பா, எங்களை உணர்த்தி இருக்கிறீர். நாங்கள் சிலுவையின் பாடுகளை நீர் எங்களுக்காக மரித்தீர் என்பதை இத்தனை நாட்கள் நாங்கள் நினைவு கூர்ந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நாங்களும் இயேசுவே உம்மை போலவே இனி பாடுகளை சகிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். உம்மை போலவே இந்த மனுஷர்கள் கல்லெறியலாம், உம்மை போலவே இந்த மனுஷர்கள் கல்லெறியலாம், ஆனாலும் தாங்கிக் கொள்ள ஆயத்தமா இருக்கிறோம். எங்க பிள்ளைகள் எங்களை காயப்படுத்தலாம், எங்கள் புருஷர்கள் எங்களை காயப்படுத்தலாம், பாடுகள் பெருகலாம், ஆறுதலை கட்டளையிட போகிறீர், ஆறுதலை கட்டளையிட போகிறீர். இருக்கிற இடத்துல வாய்களை திறந்து இன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எங்களோடு பேசி இருக்கிறீராப்பா. இன்னைக்கு ஒரு வித்தியாசமாய் ஆவியானவர் நம்மோடு பேசி இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்து பேசி இருக்கிறார், நம்முடைய கண்ணீரை அறிந்து பேசி இருக்கிறார். இனியும் நீ சிலுவையை தான் சுமப்பாய், ஆனாலும் மகிமையை கட்டளையிடுவார், ஆனாலும் ஆறுதலை கட்டளையிடுவார். இவ்வளவு நாள் துக்கத்தில் இருந்தாய், இவ்வளவு நாள் கண்ணீரில் இருந்தாய். என் பிரச்சனைக்கு முடிவில்லையா, என் போராட்டத்திற்கு மாற்றம் இல்லையா, என் தொழில ஒரு தீர்வு இல்லையா, எவ்வளவு கேள்விகளோடு உள்ளே வந்தோமோ, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் அந்த சிலுவையை வைத்து மகிமையை கட்டளையிட்டு இருக்கிறார், ஆறுதலை கட்டளையிட்டு இருக்கிறார். இனியும் என் கர்த்தர் உங்கள் சந்தோஷத்தை பெருக செய்வாராக. இந்த புனித வெளியில என் கர்த்தர் உங்கள் சமாதானத்தை பெருக செய்வாராக. இனி இந்த உலகத்துக்கு கர்த்தர் உங்களை மகிமையுள்ள பாத்திரமாய், ஆறுதலை கொடுக்கிற பாத்திரமாய் என் கர்த்தர் உங்களை வைப்பாராக. வேண்டுமானால் வாய்களை விரிவாய் தர இன்னைக்கு என் கர்த்தர் உங்கள் மேல அந்த பலனுள்ள ஆவியை ஊற்றுவாராக, அந்த மகிமையை கட்டவிழ்ப்பாராக. மகிமையை பார்க்கிறவர்களாய் அல்ல, மகிமையை ருசிக்கிறவர்களாய் அல்ல, மகிமையை சொந்தமாக்கி கொண்டு இந்த சிலுவையை சுமந்து கொண்டு அற்பமாய் அல்ல மேன்மையாய் சந்தோஷமாய் இந்த பூமியில நடக்கும்படிக்கு ராகலாதானா ஷேகே ரிகலாதானாரா ரிபாபா சேகே ரிகலாதானாரா மகிமையை சுமந்து கொண்டு நடக்கிற பாத்திரமாய் ஆறுதல் பெருகுவதாக, ஆறுதல் பெருகுவதாக. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆறுதல் பெருகுவதாக, ஆறுதல் பெருகுவதாக. இன்னும் நல்லா சத்தமா முழு பலத்தோட இன்னும் சில நிமிஷங்களுக்குள்ளாக இந்த ஆராதனையை நம்ம முடிக்க போகிறோம். இன்னும் சில நிமிஷங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். சிலுவையை சுமந்தவர்களாய், மகிமையோடு கூட சிலுவையை சுமந்தவர்களாய், ஆறுதலோடு கூட. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து இன்னைக்கு தாங்குகிற பலனை தருவாராக, தப்பி செல்லுகிற வழியை செய்வாராக. நல்லா இன்னைக்கு கர்த்தரோட இன்னைக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ண இன்னைக்கு இந்த கால வேளையில் என் கர்த்தர் உங்கள் உபத்திரவங்களை முறிப்பாராக, என் கர்த்தர் உங்கள் உபத்திரவங்களை முறிப்பாராக. தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கைகளை தட்டி உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே.
இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நல்ல சத்தத்தை உயர்த்தி இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார், நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். இப்ப விசுவாசத்தோட கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். இன்னைக்கு இந்த காலை வேளையில எத்தனை பேருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது? இனி என்னை கலங்கி தவிக்க அவர் விட மாட்டார். தாங்கிட பலன் தருகிறவர், தப்பிச் செல்ல வழி செய்கிறவர், திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட இடம் கொடுக்காதவர், என்னை கைவிடாத நல்ல நேசர், கைவிடாத நல்ல மனவாளர். தகப்பனே, இந்த கால வேளையில எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கால வேளையில நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர். இனி ஏன் இந்த பாடுகள் என்று நாங்கள் சொல்ல மாற்றோம். மகிமையை எண்ண போகிறோம், ஆறுதலை பெருக செய்ய போகிறீர். இந்த கால வேளையில நீர் பெருக நாங்கள் சிறுக, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். என் கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பாடுகளை கர்த்தர் மகிமையாய் மாற்றியிருக்கிறார். உங்கள் பாடுகளிலே கர்த்தர் ஆறுதலை கட்டளையிட்டு இருக்கிறார். சந்தோஷத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you all.